நவீன் அண்ணா, எனக்கு ஒரு டவுட். 12th முடிச்சுட்டு டிகிரி படிக்காம எந்த ஒரு கோர்ஸும் பண்ணாம ஒரு 3-4 வருஷம் இருக்காங்க. அவங்க இப்ப நீட் படிக்கணும், ஜேஇ படிக்கணும், அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு கேப் சர்டிபிகேட்னு ஒண்ணு கேக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு முக்கியம்னா? அதான் காயத்ரி, எனக்கும் தெரியல. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், பட் ஆனால் எனக்கும் சரியான கிளாரிஃபிகேஷன் எதுவும் கிடைக்கல. ஆமாம், அது என்ன கேப் சர்டிஃபிகேட்? நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு கேப் சர்டிஃபிகேட் வேணுமா? இல்லை ஜேஇ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு கேப் சர்டிஃபிகேட் வேணுமா? இல்லை நான் 12th முடிச்சு 2-3 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் கோர்ஸ் எதுவும் ஜாயின் பண்ணல, இப்போ நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ண அப்படின்னா கேப் சர்டிஃபிகேட் வேணுமா? இதுக்கு தான் கேப் சர்டிஃபிகேட் வேணும். நீட் எக்ஸாமுக்கு கேப் சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஜேஇ எக்ஸாமுக்கு கேப் சர்டிஃபிகேட் தேவையில்லை. 12th முடிச்சுட்டு ஒரு 2-3 இயர்ஸ் கேப் இருந்துருச்சு, நம்ம இப்போ ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அங்கே தான் கேப் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஆனால் அந்த கேப் சர்டிஃபிகேட் இப்போது எந்த காலேஜும் கேட்கறதில்ல. ஸோ அங்கேயும் கேப் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஸோ கேப் சர்டிஃபிகேட் பற்றி கவலைப்படாமல் கேப் இல்லாமல் படிக்கிற வழி பாருங்கள்.